ஹாய் காய்ஸ், நாடுகள் குருவட்டா பூட்டு படி சுற்றி பீரியரோடாக இடித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு மருத்துவ பட்டதாரியை உங்களுக்கு தெரியும். என்னிடம் இந்த பட்ட கிளப்பில் வந்து இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறேன் என்றால், ஒரு பிள்ளைக்கு தேமலன்னு சொல்லி அது அந்த கிள்ளிக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்குது. இப்போ நான் சொல்ல வரேன், இப்போ தேமலன்ட்டு பார்க்கின்ற பொழுது ஒன்று ஃபங்களால் ஏற்படும் பாக்டீரியா, சரி, இல்லாட்டில் அந்த இப்போ அவைகளுடைய அந்த வயது மாற்றங்கள், அதாவது இந்த பருவ மாற்றங்களால் ஏற்படும், சரி. இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ அங்கே என்ன நடந்திருக்கென்றால், இப்போ ஃபார்மஸ்ட்டுக்கு தெரியாது, சில விட தெரிஞ்சிடாது என்ன மருந்தளி வச்சு காட்ட சொல்லி. ஆனால் இங்கே அந்த பிள்ளைக்கு இந்த உடம்பினுடைய அமுக்கத்தை குறைப்பதற்கான மருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பெற்றாருக்கும் அந்த புள்ளை என்ன குளிசையை போடுதுன்னு சொல்லி தெரியாது. இப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு மருந்து கொடுக்குறான், நீங்கள் சொன்ன மருத்துவ சரியாக இருக்கிறான்ட்டு எவ்வாறு அறிவது? நீங்கள் நெட்டில் டைப் பண்ணி பாருங்க, இந்த மருத்துவத்துக்கு இது பாவிக்கலாவான்னு சொல்லி நாங்கள் அவ்வாறு அறிந்து கொள்ளலாம். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னு வைத்தால், தேமல் மாறுவதற்கு பதிலாக அந்த பிள்ளையினுடைய உடம்பில் இருக்கின்ற அமுக்கம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ என்ன அங்கே நடந்திருக்குன்னு வச்சால், இப்போ அமுக்கம் குறைகின்ற பொழுது ஒரு ஆளுக்கு இப்போ சாதாரணமாக 120 80 சேட்டி, சில பேருக்கு சரி ஒரு 125 அப்படி இப்படிலாம் இதை காட்டுன்னு வைப்போம். இப்போ இந்த குளிசையை போடுகின்ற பொழுது அந்த குளிசையிற தன்மையை பொறுத்து அது என்ன செய்யும், ஒரு 90 60 இந்த மட்டத்தில் கொண்டு வரலாம், அல்லது இப்போ ஒரு 100 70 ஏதோ கொண்டு வருது. இவ்வாறு இந்த மாத்திரையை தொடர்ந்து பாவிக்கின்ற பொழுது என்ன நடக்கும், அந்த வகைக்குரிய மாத்திரையை பாவிக்கிற பொழுது இந்த பிள்ளைக்கு அமுக்க குறைந்திருப்பதற்காக வாய்ப்பு இருக்கிறது. குளிர்ந்திருக்கிறேன்னு சொல்லி அறுக்க கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு அந்த பிள்ளைன்ற பெற்றாருக்கு ஒரு நியாயம் கிடைக்கவில்லை. அந்த மருந்து குளிச்சேர படமும் அதுகளை ஏதோ ஃபோட்டோ எடுத்து வச்சு காட்டியிருக்க, அந்த வீடியோன்ற உண்மை போய் தெரியவில்லை. உண்மையாகவே அந்த குளிசைதான் அந்த மாத்திரைதான் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று வச்சால், அந்த இறந்து போன பிள்ளை உண்மையிலேயே பாவம். ஏனென்றால் இப்போ சாதாரண பெற்றாருக்கு வந்து இந்த மருந்து மாத்திரைகளுடைய விவரங்கள் தெரியாது. ஆகவே நாங்கள் ஒரு மருந்து ஒன்றை வைத்தியசாலையிலிருந்து பெறுகின்ற பொழுது அந்த எழுதித்தார வைத்தியர்கிட்ட இல்லாட்டால் ஃபார்மஸ்ட்டை என்ன மருந்து எழுதி கிடக்கு, இப்போ அவன் மருந்தை ஃபார்மஸ்ட் மருந்தை தெரிவினா நீங்கள் கேட்டால் சொல்லுவீனா இது என்னது பாவிக்கிறேன்ட்டு. இதோட கேளாமல் டாக்டர் எழுதி தந்திருக்கான்னு சொல்லி தயவு செய்து பாவியாதீங்கோ. இப்போ உள்ள ஏன்னால் இப்போ நானும் ஒரு மருத்துவ பட்டார், இந்த விஷயத்தை கூறிக்கூட 12 வருஷமாக என்னை இந்த பரீட்சையில் ஒன்றும் எழுத விடவில்லை. இப்போ நானும் துன்பப்படுகிறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்து நான் துன்பப்படுகிறேன், எங்களையே எழுத விடாமல் 12 வருஷமாக வச்சிருக்கிறான்னு சொல்லி இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. எனக்கு இங்கே மருத்துவராக வேலை செய்ய விருப்பமும் இல்லை. ஏண்டா ஒரு மனுஷனுக்கு படித்த 12 வருஷத்தை கழித்து போட்டு நான் அந்த பரீட்சையை சரி இப்போ எழுத விட்டால் அதுக்கு ஃபெயில் பண்ணி இதெல்லாம் செஞ்சு எந்த வயசு 46 47 ஆக்கி போடுவானுகள். இப்படியே போச்சுன்னா அந்த வயசுக்கிட்ட வரத்தான் பாஸ் பண்ணி விட்டுருவானுகள். இதற்கு பிறகு என்னுடைய அடுத்த நிலை கண்டு போய் ஒற்று பிரியோசனம் இல்லை. ஆகவே நான் இதை வந்து பிறகு அந்த அறிவுகள் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஏதாவது விஷயத்தில் இந்த யூடியூப் காணொலியாக உங்களுக்கு ஒரு விழிப்பு வீடியோ, அதாவது அவேர்னஸ் வீடியோவாக நான் உங்களுக்கு தெரிகிறேன், தயவு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ பிடிக்கும், இந்த அறகுறையோட ஒரு திரிகிறாள் அல்லாட்ட ஒரு பாட்டில் கிளுக்குலன்ட்டு ஆட்டுறா, இப்படியான வீடியோவில் பார்த்து தயவு செஞ்சு அதில் பார்க்க வேணாம்னு சொல்லல, இதுகளை நீங்கள் பாருங்கள், பயனடையுங்கள். ஏனென்றால் நீங்கள் இப்போ ஒரு வீடியோன்ற நீங்கள் பார்த்துருந்தீங்களா நாக்கள் உங்களுக்கு என்ன அறிவு வரும். குருவண்ண சொன்னவர் இப்போ எனக்கு அந்த குளிச்சு மருந்து ஹாஸ்பிட்டலில் தந்திருக்கிறேன், ஒரு நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க, என்னது பாவிக்கிறது அந்த அறிவை பொறுக்கிற சரியாக தந்துருந்தால் பாவிக்க பிரச்சனை இல்லை. ஆனால் பிழையாக ஒரு மருந்து தரப்படும் இடத்தில்
உயிர் ஆபத்துகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். குழந்தை என்றால் சொல்ல தேவையில்லை. இந்த பிள்ளைக்கு இப்போ ஓயில் எடுத்து ரிசல்ட் வர்ற டைமில் இருந்திருக்குது. அப்போ அதுக்கே அந்த மாத்திரைன்ற இது தாங்க முடியல, தாங்க முடியல. அதுக்கு ப்ரெஷர் இல்லை, அங்கே அந்த பிள்ளைக்கு ப்ரெஷர் இல்லை. அதாவது உயர் குருதி அமுக்கம் இல்லாத பிள்ளைக்கு உயர் குருதி அமுக்கம் அதை குறைக்கிறக்கான மருந்தை கொடுத்தா என்ன நடக்கும்? இதுதான் நடக்கும். அந்த பெற்றாரும் கவனிக்கவில்லை. அந்த பிள்ளைக்கு என்ன மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு? பிள்ளை இப்படி கலர் வித்தியாசமாக கிடக்குது. இப்படி ஒரு மருந்து நாங்கள் கண்டதே இல்லை. ஒரு கார்டில் 2 கலர் கிடக்கு. என்ன கோவாரி தந்திருக்கான்னு சொல்லி ஏர்டேம் என்றாலும் போய் கதை சென்றாலும் இல்லை. ஆகவே உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்றால், யாரும் பக்கத்தில் வைத்தியருக்கு படித்த யாரும் இருந்தால் அதோட போய் கதைங்க. இந்த மாத்திரை இப்போ நான் என் மகளுக்குன்ட்டு சொல்லி நான் இப்படி கேட்டான். இப்படி தந்த ஹாஸ்பிட்டலில் சரியோன்னு சொல்லி, இல்லாடல் இந்த ஃபார்மர்ஸ் படித்த அண்ணன் வேறு, அக்கா வேறு, தங்கச்சி வேறு, மற்றது நர்ஸுக்கு படித்து இவையில கேளுங்கோ. இதை விட்டு நான் அந்த குளிசியை பாவிக்க போகிறான்டாலும் புலாதான். ஏன் ஒரு மருந்தை பற்றி அறிவு வேணும். இப்போ சில வேளை உங்களை டயக்னோஸ் கார்டில் எழுதி வச்சிருப்பான். நீங்கள் ஆஸ்பத்திரியை விட்டு விலத்துகின்ற பொழுது இப்போ தைராய்டு சுரப்பி உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்ல வழிக்கிறேன். இந்த தைராய்டு சுரப்பியில் ஒரு ஒப்புதயம் செஞ்சு வச்சுருப்பான். அப்போ தைராய்டு சுரப்பி சுரக்கிறேன்னு அதுதான் ஒப்புதயம் செஞ்சது. அப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக் வச்சேன் அவசரத்துக்கு இவரை காப்பாற்றுறதுன்னு சொல்லி. அப்போ அதுகளே பாருங்க சரியா டயக்னோஸ் கார்டில் ஏதாவது எழுதி வச்சு இப்படி ஒரு ஒப்புதயம் நடந்து போச்சு. இப்போ டயக்னோஸ் கார்டு தந்து வீட்டை அனுப்புகிறார்கள். பாருங்க வடிவா. இப்படி பார்க்காத சந்தர்ப்பத்தில் மரணம் 100% நிகழ்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த ஊரில் அப்படி ஒன்று நடந்திருக்குது சரியா. ஆகவே தயவு செய்து இப்படியான வீடியோவில் பார்த்து கொண்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்கள் விடைபெறும் உங்கள் குருவன்.